அவரை நாங்க எம்எல்ஏவாக்கி இன்னைக்கு சிஎம் ஆக்கி நாங்க அழகுபடுத்தி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை உட்கார வச்சா நீ ஏண்டா வந்த? உங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி, உன் தாத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டி, வரலாறு எடுத்து பாரு. இவங்க எதுவும் எங்களை புடுங்க முடியாது, ஆட்ட முடியாது, மயிரை புடுங்க முடியாது. 5 வருஷத்துக்கு நாங்க புடுங்க முடியாது. மெட்ரோ ட்ரெயின் உன் அப்பன் சொத்துங்கிற, எல்ட்ரி பஸ் உன் தாத்தா சொத்துங்கிற, சன் டிவி உன் பாட்டன் சொத்துங்கிற, அப்ப எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்குடா தேர்தல் கமிஷன்? அப்ப எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கு. நாய் வெறியில இருக்குன்றதுக்காக நாங்க கல்லடிக்க முடியுமா? துபாய் போறிய, நீ எதுக்கு போற அடிக்கடி? உன் பையனை இப்பவே நீ எந்த மாதிரி கொண்டு வர? எங்க அண்ணன் அப்படி கொண்டு வராரா? யாரு ஏழை நம்ம பேசினாலும் நாங்க தர குறைஞ்சு போயிட மாட்டோம். அதுதான் உண்மை. உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, உன் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளும் உனக்கு பொண்ணு. எல்லாரையும் பொண்ணா பாரு. அவங்க பர்சனலா போய் நுழைக்காத, உன்னால தாங்க முடியாது. அடுத்து நீ இதோட வந்து என் தளபதிட்ட போய் நீ மன்னிப்பு கேக்குற, கை குண்டு நீ மன்னிப்பு கேக்குற. உங்க அப்பனோட நீ வீட்டுல உட்காரணும்னு ஆசைப்பட்டினா நீ பண்றத பண்ணு. நாங்க பெரம்பூர் தொகுதியில இருந்து வரோம், சிஎம் சார் தொகுதியில இருந்து வரோம். நாங்க 34வது வட்டம் எங்க மகளிர் அணியோட நாங்கெல்லாம் வந்திருக்கோம் எங்க தளபதிக்காக. அவரை நாங்க எம்எல்ஏவாக்கி இன்னைக்கு சிஎம் ஆக்கி நாங்க அழகுபடுத்தி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை உட்கார வச்சா நீ ஏண்டா வந்த? உங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி, உன் தாத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டி, வரலாறு எடுத்து பாரு. தமிழ்நாடு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ்நாடு வரலாறு முக்கியம். உன் வரலாறு எடுத்து பாரு, என் தளபதி வரலாறு எடுத்து பாரு. சினிமா வரலாறும் அவரோட 30 வருஷ வாழ்க்கை மக்களுக்காக, இப்ப வந்திருக்கிறது எங்களுக்காக. எங்க தொகுதியில வந்து பாரு, உங்க அப்பன் குளத்தூர்ல தோத்தானே, இன்னுமா நீ அடங்கல? உன்னை நாங்க போனா போதுன்னு உன்னை நாங்க வச்சோம் பாத்தியா? அதான் நாங்க செஞ்ச தப்பு. அடுத்த வருஷம் 208 தொகுதியில நாங்க தான் ஜெயிக்கிறோம். என்ன 108 இல்ல 208 ஜெயிக்கிறோம். எங்க தளபதி 50 வருஷத்துக்கு அவர் மட்டும்தான் சிஎம். மெட்ரோ ட்ரெயின் உன் அப்பன் சொத்துங்கிற, எல்ட்ரி பஸ் உன் தாத்தா சொத்துங்கிற, சன் டிவி உன் பாட்டன் சொத்துங்கிற, அப்ப எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்குடா தேர்தல் கமிஷன்? அப்ப எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கு. கொளத்தூர்ல வந்து உங்க அப்பா டெபாசிட் பண்ணப்ப எனக்கு 10,000 ரூபாய் தான் இருக்கு, என் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல 20 ரூபாய் மாவை தவிர எதுவும் இல்லன்னு எதுக்குடா சொன்ன? என் அண்ணன் சொன்னாரு 250 கோடி இருக்குதுன்னு சொன்னாரு. என் அண்ணன் சொன்னாரு அவர் வாழ்க்கையில டைவர்ஸ் ஆகுதுதான். இல்ல நான் சொல்லலையே. உனக்கியா இதெல்லாம் நீங்க எதுக்குடா இழுக்கிறீங்க? எங்களை பாத்துக்க, எங்களுக்கு தெரியும். நாங்க சிங்க பெண் இருக்கோம், வீர பெண் இருக்கோம். நாங்க பேசினா அனல் தெரிக்கும். நாங்க வந்து பெரம்பூர் தொகுதி 34வது வட்டத்துல எங்க அண்ணன் எம்எல்ஏக்காக நாங்க போராட வந்திருக்கோம். எங்க மக்கள் சிஎம்காக போராட வந்திருக்காங்க. எங்க அண்ணனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இல்ல எங்கனால. இதே நீ 100 ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்ப, 250 ரூபா தரியா 300 ரூபா தரியான்னு மகளிர் கேட்டிருப்பாங்க. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்காகலாம் நாங்க எதுக்குடா வரணும்? உன் வரலாறு எனக்கு தெரியும்டா. இதோ என் பையன், எங்க அக்கா பையன் எல்லாரும் விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். எதுக்காக? எங்க அண்ணனை நீ ஆபாசமா பேசினா விட்டுருவோமா? நீ அடிக்கடி லண்டன் டூர் போறிய, எதுக்கு போற? உன் பொண்டாட்டிய எங்கே விட்டுட்டு எதுக்கு போற? துபாய் போறிய, நீ எதுக்கு போற அடிக்கடி? உன் பையனை இப்பவே நீ எந்த மாதிரி கொண்டு வர? எங்க அண்ணன் அப்படி கொண்டு வராரா? எங்க அண்ணன் அரசியல கொண்டு வந்திருக்காரா? சும்மா தேவையில்லாம உனக்கே நீயே சினிமால நடிச்சிட்டு இருந்த, படம் ஓடல, உன்னை யாரும் பார்க்கல, அதனால நீ கட்சிக்கு வந்த. சரி போனா போதுன்னு உன்னையும் விட்டோம், ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். 2வதா உங்க அப்பனை தான் நாங்க தீர்த்து கட்டணும் 70 வருஷம் வரலாறு. சரி நீ ஆச்சு சின்ன பையன், எங்க கூட வந்துருவேன்னு பார்த்து உனக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தா நீ உங்க அப்பனோட கேடியா இருக்க, உன் தாத்தனோட வரலாறா இருக்க. உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, உன் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளும் உனக்கு பொண்ணு. எல்லாரையும் பொண்ணா பாரு. அவங்க பர்சனலா போய் நுழைக்காத. எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய், பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ, தமிழ்நாட்டோட சிஎம். மேடம், எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நிறைவேறிட்டுக்கா? வெற்றிகரமா நிறைவேறிச்சு. பெண்களை வந்து ஆபாசமா பேசுறாரு, அதனால அவரை வந்து நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. யாரா இருந்தாலும் நாங்க எங்க தளபதி அரெஸ்ட் பண்ணவர் நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஆப்பு வச்சா தொகுதி நாங்க எங்க குளத்தூர் தொகுதி தான். அதாவது சிங்கப்பூர் சொல்றாங்க, சிங்கப்பூர்ன்றாங்க. குளத்தூர் தொகுதியில ஏன் ஜெயிச்சாருன்னா சிங்கப்பூர் தொகுதின்றாங்க. 43, 44, 45வது தெருல வந்து பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு ரோடுன்னு. இதுல சிங்கப்பூர்லாம் சொல்லாதீங்க, அவமானமா இருக்கு, வெக்க கேடா இருக்கு. தொடர்ச்சி
தொடர்ச்சியா திமுகல இருக்கிற சாதாரண ஆளு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தில இருந்து எம்எல்ஏ எலும்ப உடைக்கிறேன்னு சொன்ன மேட்டர் இப்ப உதயநிதி பேசுனது சின்ன அரசியல் பெரியவங்க வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க திமுக. எதனால இவங்க இப்படி பேசுறாங்க? இவங்க எதுவும் எங்களை புடுங்க முடியாது, ஆட்ட முடியாது, மயிரை புடுங்க முடியாது. 5 வருஷத்துக்கு நாங்க புடுங்க முடியாது. எங்களால முடிஞ்சதை நாங்க பாப்போம், அவரால முடிஞ்ச பார்க்கட்டும். அவரை கைது பண்ணி எங்க வெற்றிகரமா நாங்க ஜெயிச்சிட்டோம். ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னா பணத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண தெரியல. பதவி வேணும், சல்யூட் அடிக்கிற போலீஸ் வேணும், இப்ப இல்ல. அதனால அவங்க வந்து மறுபடியும் த்ரீசா பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள த்ரீசா விட்டனா வேற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நீ இதோட இந்த ஆபாச வேலையை நீ கேட்டு எங்க தளபதிட்ட நீ மன்னிப்பு கேட்கலனா இதை தாண்டி நீ ஆர்ப்பாட்டத்தை பாப்ப, மக்கள் கொந்தளிக்கிறத பாப்ப, எல்லா இடத்துலயும் கொந்தளிப்போம். இன்னைக்கு இந்த கலெக்டர் ஆபீஸ் மட்டும்தான் சென்னையில 234 தொகுதியில நீ போராட்டத்தை பாப்ப. உன்னால தாங்க முடியாது. மகளிர் வீட்டுல சமைக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க நினைக்காத. மகளிர் களத்துல இறங்கணும், உன்னால தாங்க முடியாது. அடுத்து நீ இதோட வந்து என் தளபதிட்ட போய் நீ மன்னிப்பு கேக்குற, கை கொண்டு நீ மன்னிப்பு கேக்குற. உங்க அப்பனோட நீ வீட்டுல உட்காரணும்னு ஆசைப்பட்டினா நீ பண்றத பண்ணு. நாங்க 234 தொகுதியில நாங்க யாருன்னு காட்டுறோம். உள்ளாட்சி தேர்தல்ல எங்க வெயிட்ட காட்டுவோம்டா. நீ பாருடா, அடுத்த மேயருக்கு எல்லாமே நாங்க தான்டா. நீ என்ன வேணா வெளியே விடுறா, பாத்துக்கலாம்டா. குடும்பமா சாப்பிட்டு பழக்கம். இப்ப அவங்க தூக்கம் இல்லாத தலைமுறையா இருக்கிறாங்க பழக்கம். சீமான் வந்து இப்ப ஒரு பேட்டி குத்துருக்கிறாரு, இந்த இடைத்தேர்தல்ல நான் வெறியில இருக்கிறேன், விஜய நான் தோக்கடிப்பேன் அப்படின்றாங்க. நாய் வெறியில இருக்குன்றதுக்காக நாங்க கல்லடிக்க முடியுமா? கல்லடிக்க முடியுமா? எல்லா இடத்துலயுமே நாய் வெறியில தான் இருக்கும், கல்லடிக்க முடியாதுல்ல. நாங்க வந்து கல்லடிக்கிற கூட்டம் இல்ல, நாங்க வந்து எல்லாத்தையும் வெற்றியா கொண்டு வர கூட்டம். இது தமிழக வெற்றி கழக கூட்டம். அதனால யாரு வேணாலும் வெறியா இருக்கலாம், நாங்க வெறியாக முடியாதுல்ல. எங்க தளபதி எப்பவுமே சமநிலையத்தை தான் போவாரு, எல்லாருக்குமே மதிப்பு கொடுப்பாரு, எல்லா விதத்திலையும் எல்லா சப்போர்ட்டும் தான் பண்ணுவாரு. இன்றைக்கு கூட நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண காரணமே மகளிரை வந்து ஏளனமா பேசினதுனாலதான். எதுக்காக ஏளனமா பேசுனீங்க? அவங்க கட்சியில மகளிர் இல்லையா? அவங்க கட்சியில அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு தானே சாரும் அந்த ஏளனமான பேச்செல்லாம் அவங்களுக்கு தானே சாரும். ஏன் அதை மட்டும் யோசிக்க மாட்டேன்றாங்க? அந்த மகளிரும் அங்க இருந்து இங்க வர்றதுக்கான வழியதான் பாக்குறேன். இப்ப எந்த கட்சி வந்தாலும் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வராங்க. அந்த வெறியில அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்க கட்சியில கூட தான் ஆதவர்ஜுனா வந்து ஸ்டாலின் சாரை பார்த்து முட்டாள்னு சொன்னாரு, அதுக்கு கூட கைது பண்ணாங்களா? முட்டாளுங்கிறது எல்லா முட்டாளுங்களை முட்டாள் தானே சொல்ல முடியும். இவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்காருல்ல, எந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏன் மக்கள் கேள்வி கேக்குறாங்க? ஏன் மக்கள் கேள்வி கேக்குறாங்க? எதுவுமே பண்ணல அப்படின்னு ஏன் மக்கள் கேள்வி கேக்குறாங்க? அந்த கேள்வி அவருக்கு பதிலடி கொடுக்க முடியல. அதனால மகனை வச்சு எல்லா ஏளனமும் பேசுறாரு. பெண்களை பேசினா தான் அதை உதாசீனப்படுத்துற மாதிரி ஆகும், அப்பதான் தளபதியோட தலை இறங்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல. நாங்க எப்பவுமே அவருக்கு கெத்ததான் கொடுப்போம், மகளிர் எப்போ அவருக்கு சப்போர்ட்டை தான் பண்ணுவோம். யாரு ஏளனமா பேசினாலும் நாங்க தர குறைஞ்சு போயிட மாட்டோம். அதுதான் உண்மை. விஜய் சிஎம் ஆகி 3 மாசம் கிட்ட ஆக போகுது. ஒரு சிஎம் வேலையை பார்க்காம எம்எல்ஏ கைது பண்றது, இந்த மாதிரி எதிர்கட்சி ஏன் எம்எல்ஏ கைது பண்ணுவாங்க? நான் என்ன பண்றேன்? முதல்ல முன்னாள் முதலமைச்சரை கைது பண்ணல. ஏன் கைது பண்ணலன்னா அவர் எல்லா இதுலயும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்துக்கும் ஆன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? வட இந்தியால மோடி கூட இப்படிதான் அவரை பத்தி பேசுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த போக்குல தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சியில. ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன்னா அவரை பேசுறாங்க, அவர் அப்படி பண்ணணும்ன்றதுக்காக தானே பேசுறாங்க. அப்படி பண்ணணும்ன்றதுக்காக தானே பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க? மக்களுக்கு வேற பேச்சே இல்ல. ஏன் அரசியல்வாதிக்கு வேற பேச்சே இல்லையா? நான் வெறியாகிட்டே இருக்கிறேன், நான் வெறியாகிட்டே இருக்கேன், தேர்தல் வரட்டும், நான் வெறியாகிட்டே இருக்கிறேன். சிவாஜி கிருஷ்ணா திமுக தோத்துச்சுன்னா, கொளத்தூர் தொகுதியில ஏன் திமுக தோத்துச்சுன்னா சிவாஜி யாரும் வெண்ணது கிடையாது, தளபதி வெண்ணிட்டாரு. அதனால இந்த உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவை ஃபியூச்சர்ல காப்பாத்த போறாரு சொல்றாங்க. கண்டிப்பா அவரால் அரசியல் பண்ண முடியாது. இது மகளிரின் கருத்து. அவரால் அரசியல் பண்ண முடியாது. போயிட்டாரு. எங்களின் முதல்வர் தான் முதல்வர். திமுகவை உதயநிதி ஸ்டாலினே காலி பண்றாருன்றீங்களா? ஆமா, காலி பண்ணிடுவாரு. கண்டிப்பா பண்ணிடுவாரு. கன்ஃபார்மா பண்ணிடுவாரு. இனிமேல் அவர் அரசியல் பண்ண முடியாது. திமுக ஆட்சி வந்து வீழ்த்தியாச்சு. மகளிர் எல்லாருமே சேர்ந்து வந்து திமுகவை நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதுதான் மெயின். எங்களுக்கு அதுதான் மக்கள் நல்லா இருக்கணும். லேடி
லேடிஸ்க்கு நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. இப்ப நாங்க தைரியமா வரோம், பயம் இல்ல எங்களுக்கு. நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மெயின் அதுதான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா. கேவலமான பெண்களை எப்படி பேசலாம்? கேவலமா எப்படி பேசலாம்? இது வேணாமா, இன்னும் கொஞ்சம் வேணாமா? எங்களை கேவலமா பேசுறாரு மக்களுங்களை. இன்னைக்கு பேச்சா யாரு? நீ தான் ஒன்னியா பண்ணலாம். எங்களுக்கு. அப்பா கூட ஏதோ பேசுற, நீ தான் பேசுற, வேற யாரும் பேசல. லேடிஸா பேச என்ன தகுதி இருக்குது? என் சிஎம் தான், எங்க தலைவர் தான். டோன்ட் கேர். குளத்தூர்லயே ஜெயிச்சாச்சு, நீ எல்லாரும் பாத்துட்டாங்க. தூக்கம் வரலையா? ஒண்ணும் முடியாது, அதே போதும். குளத்தூர்ல ஜெயிச்சதே எங்களுக்கு போதும். விஜய் அவர்கள் முதல்வரானது வந்து திமுகவால ஏத்துக்க முடியலையா? ஏன் இது மாதிரி தொடர்ந்து விமர்சனம் அவங்களால ஏத்துக்க முடியலன்னு தான் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் ரொம்ப நாகரிகமா பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது இல்ல. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசலாமா? அநாகரிகமான பேச்சு பேசவே கூடாது. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணாங்கன்னா அரசியல் கட்சியில இருக்க முடியாது.